பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ திருப்பி அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பெட்ரோல் அடிக்கும்போது தான் அவர் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணல, vlog முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்புறமேட்டு சரின்ட்டார். அதுக்கப்புறமேட்டு எங்கெங்கே போயிருந்தீங்க, சேனல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஈரோடு சும்மா பக்கத்தில் எல்லா பக்கம் போயிருக்கேன், அவ்வளோதான். பெருசாக வந்து என்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரைடுன்னெலாம் போனதில்லை அப்படின்னு. அப்புறம் சரி லடாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. லடாக்கா ப்ரோ, அதெல்லாம் என் ட்ரீம் பிளேஸு, ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு நடக்குமான்னு தெரியல, அப்படி தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. லடாக்கெல்லாம் போயிட்டு வந்தால் தானே உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு ஆமாங்க போகணும் பார்க்கலாம் அப்படின்னாலுமே அது ஐயோ இதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களே, நம்ம எப்படா அங்கெல்லாம் போவோம், நம் கால் தடம் எப்போ அங்கே பதியும், அந்த பனியை எடுத்து எப்போ நம்ம வண்டியில் பூசி விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் பாருங்களா. சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு கைஸ். சென்னை வந்ததுலேருந்து வண்டி எடுத்துகிட்டு இப்படி எங்கேயாச்சும் வெளியில் போனால் தான் உண்டு. ஒன்றா சும்மா டே டு டே லைஃபுக்கு ரன் பண்ணும்போது சரி இந்த வண்டி எடுப்போம், இல்லைனா எடுக்காமையே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீக்கெண்டெல்லாம் ஏதாவது ஒரு ஷெடியூல் அப்படியே ஓடிடுதா. ஸோ டக்குன்னு இவர் வந்து லடாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.